பிரெஸ்ட் மில்க லிக்விட் கோல்ட்னு சொல்றாங்க. அதுல அவ்வளோ சத்துகள் நிறைந்திருக்கு. ஆமாங்க, வேர்ல்டு பிரெஸ்ட் ஃபீடிங் வீக் கடைசி நாளான டே 7 இது. இப்போ கரண்ட்லி தாய்ப்பால் கொடுத்துட்டு இருக்க தாய்மார்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நியூ மாம்ஸ்க்கு பிரெஸ்ட் ஃபீடிங்ல இருக்கிற சவால்கள் என்னென்னு பார்த்தோம்னா, நிப்பிள் கிராக் வரும், நிப்பிள் பெயின் வரும், அண்ட் டெலிவரி கோ த்ரூ பண்ண பிசிக்கல் பெயின் இருக்கும், மென்டலி பிசிக்கலி எக்ஸாஸ்டடா இருப்பீங்க. ஒருவேளை வீட்டுல சப்போர்ட் பாப்பா பாத்துக்கிறதுக்கு சப்போர்ட் இல்லாத மனநிலையா இருக்கும், பாத்துக்க ஹெல்ப் இல்லாம சிங்கிள் ஹேண்டடா கஷ்டப்படுறவங்களா இருப்பீங்க. நிறைய பிசிக்கல் அண்ட் மென்டல் எக்ஸாஸ்ஷன் இருக்கும் பொழுது இந்த பிரெஸ்ட் ஃபீடிங் கொஞ்சம் சேலஞ்சிங்கா தான் இருக்கும். ஸோ அந்த டைம்ல பிரெஸ்ட் ஃபீட் பண்றது கஷ்டமா இருக்கு, என்னால முடியலன்னு ஸ்டாண்ட் எடுக்கிற மாம்ஸா இருந்தா நோ இஷ்யூஸ், கவலைப்படாதீங்க. டாக்டர்ஸ் கிட்ட சஜஷன்ஸ் கேட்டுட்டு நீங்க உங்க பாப்பாக்கு ஃபார்முலா கூட கொடுக்கலாம். நானும் என் பாப்பாக்கு நான் ஆஃபீஸ் வர டைம்ல ஒரு நாளைக்கு ஃபார்முலா தரேன். ஃபார்முலால தாய்ப்பாலுக்கு சிமிலரான காம்பனன்ட் என்ன இருக்கு, இன்கிரீடியன்ஸ் நீங்க செக் பண்ணியோ இல்ல 4 பேர்கிட்ட விசாரிச்சோ நீங்க பெஸ்ட் ஃபார்முலாவா வாங்கி கொடுத்தீங்கன்னா அது இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நாங்க பர்சனலி சிமிலாக் பிளஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அதுலதான் வந்து ஹை காம்பனன்ட் பிரெஸ்ட் மில்க் கண்டென்ட் இருக்குன்றத நாங்க சும்மா தெரிஞ்சுக்கிட்டு நாங்க அதை கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க அந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட விசாரிச்சு பெஸ்ட் ஃபார்முலா கொடுக்கலாம். அண்ட் வந்து இப்போ கரண்ட்லி நீங்க பிரெஸ்ட் ஃபீட் பண்ணிட்டு இருக்க மாம்ஸா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ ஜஸ்ட் 3 months தான் இல்ல மேக்ஸிமம் 4 months தான் இந்த உட்கார்ந்துட்டு சப்போர்ட் வச்சுட்டு இதை ஃபீட் பண்ற ப்ராசஸ்லாம் 4th month அப்புறமே நீங்க வந்து படுத்துட்டு ஃபீட் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்போ வந்து ரொம்ப சூப்பரா கன்வீனியன்ட்டா இருக்கும். ஆனா அதுலயுமே ஆரம்ப கட்டத்துல இப்படி கை நீட்டிட்டு பாப்பாவை இந்த கழுத்துக்கு தான் நம்ம ஃபீட் பண்ணுவோம். அப்போ வந்து இந்த கை, இந்த ஷோல்டரு, கழுத்து, பேக்லாம் பயங்கர பெயின் வரும். அதுவுமே அகைன் சொல்றேன், ஒரு அடுத்த 2 months தான் இருக்கும், ஒரு 6 மாசம் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நீங்க பிரெஸ்ட் ஃபீடிங்ன்றத என்ஜாய் பண்ணி பண்ற ஒரு ப்ராசஸ் ஆயிடும். ட்ரஸ்ட் மீ, நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். நான் ஆரம்பம் ஃபர்ஸ்ட் 3 months அவ்வளவு கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் பட்டுட்டு ஃபீட் பண்ணும்போது இந்த பெயின்ல ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன். ஆனா இப்போ வந்து நான் வந்து செரிஷ் பண்றேன். எப்படா பிரெஸ்ட் ஃபீட் பண்றோம் அந்த மொமெண்ட் செரிஷ் பண்ற மாதிரியா தான் இப்போ பிரெஸ்ட் ஃபீடிங் ப்ராசஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கும் அப்படி இருக்கும்னு நான் இந்த பாசிட்டிவ் நோட்டை சொல்றேன். அண்ட் வந்து இப்போ நீங்க தாய்ப்பால் கொடுக்கறது ஒரு ஆரோக்கியமான குழந்தை மட்டும் இல்ல, ஒரு ஃபியூச்சர்ல ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை, ஆரோக்கியமான எதிர்காலத்தை நீங்க உருவாக்குறீங்க. ஸோ கீப் பிரெஸ்ட் ஃபீடிங். இல்ல பிரெஸ்ட் ஃபீட் பண்ண முடியலனாலும் கில்ட் கான்ஷியஸோட இருக்காதீங்க. ஹாப்பி மதர்ஹுட்.